Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. அன்பை கொண்டாடுவோம், இறையன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மணந்து மாண்படை பண்போடு நாம் வாழுவோம். நீரை வாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம், இறையன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலன் மணந்து மாண்படை பண்போடு நாம் வாழுவோம். நீரை வாழ்வை நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதிய நாளை நம் இறைவன் நமக்காக கொடையாக இன்று கொடுத்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் அவர் நம்மை வழிநடத்த வேண்டுமாய் இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியானது இந்த ஊடகத்தின் வழியாக யாரெல்லாம் இந்த திருப்பலியில் பங்கு கொள்கின்றார்களோ அவர்களின் கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழிநடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீரே ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனத்தை மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறிவார்களாக. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18
இறைவசனங்கள் 20-39 முடிய. அந்நாள்களில் ஆகாபு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அழைத்தான். பொய்வாக்கினரையும் கர்மேல் மலையில் ஒன்று திரட்டினான். எலியா மக்கள் அனைவர் முன் சென்று, எத்தனை நாள் இரு மனத்தோராய் தத்தளித்து கொண்டிருக்கப் போகிறீர்கள்? ஆண்டவர்தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால்தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள். அப்பொழுது எலியா மக்களிடம், ஆண்டவரின் திருவாக்கினருள் நான் ஒருவன்தான் எஞ்சியிருக்கிறேன். பாகாலின் பொய்வாக்கினரோ 450 பேர் இருக்கின்றனர். 2 காளைகளை எங்களிடம் கொண்டு வாருங்கள். அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி விறகின் மேல் வைக்கட்டும். ஆனால் நெருப்பு வைக்கலாகாது. மற்ற காளையை நான் தயார் செய்து விறகின் மேல் வைப்பேன். நானும் நெருப்பு வைக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள். நானோ ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன். அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மை கடவுள் என்றார். மக்கள் அனைவரும் பதில்மொழியாக, நீர் சொல்வது சரியே என்றனர். பிறகு எலியா பாகாலின் பொய்வாக்கினரிடம், நீங்கள் அதிகம் பேராயிருப்பதால் முதலில் நீங்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து தயார் செய்யுங்கள். ஆனால் நெருப்பு மூட்டாதீர்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை கொண்டு வந்து தயார் செய்த பின் காலை முதல் நண்பகல் வரை பாகாலின் பெயரை கூப்பிட்டு, பாகாலே பதில் தாரும் என்று கத்தினர். ஆனால் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. எனவே அவர்கள் தங்கள் கட்டிய பலிபீடத்தை சுற்றி ஆடலாயினர். நண்பகலாயிற்று. எலியா அவர்களை கேலி செய்து, இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள், அவன் ஒரு தெய்வம். ஒருவேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம், அல்லது ஒதுக்குப்புறம் போயிருக்கலாம், அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது தூங்கிக் கொண்டிருக்கலாம். அவன் விழித்தெழ வேண்டியிருக்கும் என்றார். எனவே அவர்கள் இன்னும் உரத்த குரலில் கத்தினர். தங்கள் வழக்கப்படி வாளினாலும் வேலினாலும் இரத்தம் கொட்டும் வரை தங்களையே கீறி கிழித்து கொண்டார்கள். பிற்பகல் ஆயிற்று. அவர்கள் மாலை பலி செலுத்தும் நேரம் வரை தொடர்ந்து உளறி கொண்டிருந்தார்கள். ஆயினும் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. கவனிப்பார் யாருமில்லை. அப்போது எலியா எல்லா மக்களையும் நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். உடனே எலியா அங்கே இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிபீடத்தை செப்பனிட்டார். உன் பெயர் இஸ்ரேல் என்று ஆண்டவர் யாக்கோப்புக்கு உரைத்திருந்ததன் பொருட்டு அவர் வழிவந்த குலங்களின் எண்ணிக்கைப்படி எலியா 12 கற்களை எடுத்தார். அக்கற்களை கொண்டு ஆண்டவர் பெயரில் ஒரு பலிபீடத்தை கட்டி அப்பலிபீடத்தை சுற்றிலும் 2 உளவுக்கால் அகலம் உள்ள வாய்க்கால் வெட்டினார். அதன்பின் விறகு கட்டைகளை அடுக்கி காளையை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார். 4 குடங்கள் நிறைய தண்ணீர் கொண்டு வந்து எரிபலியின் மேலும் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார். அவர் 2ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 2ஆம் முறையும் அவ்வாறே செய்தனர். அவர் 3ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 3ஆம் முறையும் அப்படியே செய்தனர். எனவே தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது. மேலும் வாய்க்காலை அவர் தண்ணீரால் நிரப்பினார். மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகில் வந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரேல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும், இவற்றையெல்லாம் நான் உம் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்க செய்தருளும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும், நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும்
இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும். ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்றார். உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டெரித்து வாய்க்கால் நீரையும் வற்ற செய்தது. இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடல். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றேனும் மீறி அவ்வாறே மக்களும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்களானது நம்மை கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வது வெறும் வார்த்தையாலா அல்லது வாழ்க்கை முறையாலா என்று சிந்திக்க அழைக்கின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகமானது அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம். இந்த நூலில் ஆகாபு அரசன் தனது மக்களை தவறான வழியில் நடத்தி செல்வதை பார்க்கின்றோம். பாகால் என்னும்
ஒரு தெய்வத்தை அவர்கள் வணங்கி வருகிறார்கள். அந்த தெய்வத்தின் வழியாகத்தான் அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், மழை பெய்யக்கூடும் என்று நினைத்து கொண்டு அந்த தெய்வத்தை நோக்கி அவர்கள் ஜெபித்தும் வழிபட்டும் வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது பஞ்சம், பட்டினி போன்றவற்றை தான். இயேசுவில் பிரியமானவர்களே, அங்குதான் நம் ஆண்டவராகிய கடவுள் இறைவாக்கினர் எலியாவை அந்த மக்களிடையே அனுப்புகின்றார். உண்மையான கடவுள் யார் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்தும் வண்ணம் எலியா இறைவாக்கினர் மூலமாக அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவதை இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம். எத்தனை நாள்தான் இரு மனதோடு அவர்கள் இருப்பார்கள் என்று கடவுள் நினைத்ததால்தான் அங்கே ஒரு போட்டியை நிகழ்த்துகின்றார். அந்த எலியா இறைவாக்கினர் பிற போலி இறைவாக்கினர்களிடையே போட்டி போடுகிறார். அந்த 450 போலி இறைவாக்கினர்களும் யார் கடவுள், உண்மையான கடவுள் என்பதை ஒரு போட்டியின் மூலமாக அவர்கள் நிரூபிக்க அங்கே ஈடுபட்டார்கள். அன்புக்குரியவர்களே, எலியா இறைவாக்கினர் பின்பாக நம் ஆண்டவராகிய கடவுள் இருந்தார். எனவேதான் எலியா இறைவாக்கினர் வழியாக அந்த போட்டி நிகழ்த்தப்படுகிறது. அந்த போட்டி என்னவென்றால், ஒரு ஆளுக்கொரு பீடத்தை எழுப்பி அந்த பீடத்தின் வழியாக ஒரு காளையை பலியாக கொடுத்து எந்த நெருப்பும் அவர்களை மூட்டாதபடி கடவுள்தான் அவர்களுக்கு அந்த தீயின் வழியாக உண்மையான கடவுள் என்று உணர்த்த வேண்டும் என்று அந்த போட்டியானது நடத்தப்படுகிறது. முதலாவதாக அந்த 450 போலி இறைவாக்கினர்கள் மத்தியில் அந்த போட்டி நிகழ்கின்றது. அவர்கள் கூக்குரலிட்டு அந்த பாகால் தெய்வத்தை வணங்குகிறார்கள், போற்றுகிறார்கள், அழைக்கின்றார்கள், கூக்குரலிடுகிறார்கள். ஆனால் அந்த பாகால் தெய்வமோ அவர்களுக்கு செவிமடுக்கவில்லை. இயேசுவில் பிரியமானவர்களே, இறுதியாக இறைவாக்கினர் எலியா அனைவரையும் அழைத்து மாலை வேளை ஆனதும் நம் கடவுள்தான் உண்மையான கடவுள், ஆண்டவரே கடவுள் என்று அவர்களுக்கு கற்பிக்கும் வண்ணம் அந்த பலிபீடத்தின் மீது தண்ணீரை நிரப்பவும், அந்த பலி பொருள் மீதும் அந்த விறகு கட்டைகள் மீதும் அந்த தண்ணீரை ஊற்றி அவர் கூக்குரலிட்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார். நீரே உண்மையான கடவுள், இந்த மக்களுக்கு நீர்தான் கற்பிக்க வேண்டும் என்று உரத்த குரலில் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுகிறார். அவரும் செவிசாய்த்த வண்ணமாக தீப்பிழம்பாக அந்த பலிபீடத்தின் மீது இறங்குவதை பார்க்கின்றோம். உடனடியாக அந்த மக்கள் அந்த பீடத்தை நோக்கி அனைவரும் மண்டியிட்டு வணங்கி ஆண்டவரே கடவுள் என்று போற்றி புகழ்வதை பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தி பகுதியிலும் மத்தேயு நற்செய்தி வாசிக்க கேட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மழை பொழிவின் போது திருச்சட்டத்தையும் இறை வாக்குகளையும் நான் அழிக்க இங்கு வரவில்லை, மாறாக அதை நிறைவேற்றவே வருகிறேன் என்று மக்களுக்கு கற்பிக்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சட்டம் எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இறை வாக்கு எது? அதை அழிப்பதற்கு வந்தார்கள் என்று மக்கள் நினைத்து கொண்டிருந்த தருணத்தில் அவர் அதை நிறைவேற்ற வந்தேன் என்று அன்பு கட்டளையை, அன்பு திருச்சட்டத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று மக்களிடையே கற்பிக்கின்றார். கடைபிடித்து கற்பித்தல். இறுதியாக அந்த மலை பிரசங்கத்தின் இறுதியாக குறிப்பிடுகிறார், நான் கொடுக்கும் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கிறவர்கள் மட்டுமல்ல, அதை கடைபிடித்து பிறருக்கு கற்பிக்க வேண்டும். வெறுமனே பிறருக்கு கற்பிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் விண்ணரசில் சிறியவர்களாக கருதப்படுவீர்கள். மாறாக அந்த கட்டளைகளையும் திருச்சட்டத்தையும் நீங்கள் அறிந்து பிறருக்கு கற்பிக்கின்ற பொழுது நீங்கள் விண்ணரசில் பெரியவர்களாக இருப்பீர்கள் என்று இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு எடுத்து கூறுகிறது. இறையேசுவில் பிரியமானவர்களே, நான் ஆரம்பத்திலேயே உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைத்த பொழுது அது கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வது வெறும் வார்த்தைகளாலா அல்லது வாழ்க்கை முறையாலா என்ற கேள்வியை முன்வைத்தேன். நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு வருகிறோம், ஆலயத்திற்கு வருகிறோம். ஆண்டவரை முழுமையாக நம்புகிறோமா? அந்த எலியா இறைவாக்கினர் நம்பியது போல நாமும் ஆண்டவரை முழு மனதோடு நம்புகிறோமா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாளில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பல நேரங்களில் நம் ஆலயத்தை தவிர வேறு எல்லா ஆலயத்திற்கும் சில நேரங்களில் செல்கின்றோம். மற்ற ஆலயத்திற்கும் சென்று அந்த தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? நம் ஆண்டவராகிய கடவுள் தாமே ஒருவர், அவரை தவிர வேறு கடவுள் இல்லை என்று முதலாம் கட்டளை
நமக்கு எடுத்து கூறுவது போல நாம் அந்த கட்டளையை முழுமையாக பின்பற்றுகின்றோமா என்று சிந்திக்க இன்றைய நாளில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இத்தகைய சிந்தனைகளுடன் ஆண்டவரை நாம் வழிபட தவறு இருந்தால் அதற்காக மனம் வருந்துவோம். மேலும் அதை மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி இந்த திருப்பலியில் அவரையே முழு மனதோடு நாம் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வரம் வேண்டியவர்களாய் இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். சொந்தம் நாளும் முந்தன் கைவண்ணம் கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வில் இசைக்கும் ஒன்றாகமே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வில் இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம் இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம் இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம் நாடும் அதில் ஓராகமம். அகிலம் என்னும் ஆலயம் நானும் அதில் ஓராகமம். உள்ளம் எந்தன் உள்ளம் அது என்னாலும் உன்னில்லமே. உள்ளம் எந்தன் உள்ளம் அது என்னாலும் உன்னில்லமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சிறப்பாக இந்த ஊடகத்தின் வழியாக இந்த திருப்பலியில் பங்கு பெறும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு தேவையான எல்லா ஆற்றலையும் உமது திருக்கரம் தாமே அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் எல்லா ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், உத்தரிக்க நிலையில் அவதிப்படுகின்ற ஆன்மாக்களுக்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு நிறைவான அமைதியை தந்தருள வேண்டுமாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பும் நலமளிக்கும் மறுமருந்தாகவும் இருப்பனவா. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரன் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்திச் செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. தாய் என்னும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. ஈன்ற தாயும் போற்றும் உந்தன் பாதம் பணிந்திடுவேன் அம்மா. இதயம் மகிழுதம்மா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.